Hey friends, hi, hello, வணக்கம். ஸோ எக்கச்சக்கமான கேள்விகள் வந்தது. எப்படி நான் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2020க்கு ரெடி ஆவேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமாக எக்கச்சக்கமான ஆட்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. இது வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இந்த வருஷம் அட்டம் கொடுக்காம நெக்ஸ்ட் இயர் நான் அட்டம் கொடுக்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், பட் 2020 தான் என்னோட எய்ம்னு ஆசைப்படுற எல்லா ஆட்களுக்கும் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கரெக்டாக அனாலிசிஸை கொண்டு வாங்க. அனாலிசிஸ் அப்படிங்கும் போது நீங்கள் பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சிவில் சர்வீசஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, பட் சிவில் சர்வீசஸ் மட்டும்தானா, இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுப்பா போனால் போதும் அந்த மாதிரியாக ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? இதை யோசிச்சுக்கோங்க. அடுத்தது, உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கே வேலைக்கு போகணுன்னு தோணுதா, இல்லை ஃபுல் டைமை நான் விட்டு படிக்கலாம் அப்படின்னு தோணுதா? அதே மாதிரி நீங்கள் சென்னை மாதிரி இடங்களுக்கு வந்து உங்களால் கோச்சிங் எடுக்க முடியுமா, இல்லை என்னால் அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இல்லை, ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவில் ஆகாது, டோன்ட் வரி. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் 1 இயர் படிக்க போகிறீங்களா, இல்லை வேலை பார்த்துட்டே படிக்க போகிறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க, அதை பற்றின ஒரு ஐடியா. அடுத்தது, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ காலேஜ் 3rd இயரில் தான் இருக்கேன், ஸோ ஃபைனல் இயர் முடிக்கவும் எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த மாதிரி ஆட்களா? இல்லை ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன், இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2020 ப்ரிலிம்ஸ் கொடுக்க போகிறேன், ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே உங்கள் சிச்சுவேஷன் இண்டிஜினியஸ் சிச்சுவேஷன், உங்கள் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தான் யோசிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை யோசிங்க. இதில் உங்களுக்கு பல டவுட்ஸ் இருக்கலாம். எல்லா டவுட்ஸையும் ஆல்ரெடி முடிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தோடைய லிங்க்கும் வந்து பிளேலிஸ்ட்டாக கீழே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எங்கே பண்ணலாம், காலேஜ் படிச்சுட்டு படிக்க முடியுமா, வேலைக்கு போயிட்டே படிக்க முடியுமா, இல்லைனா நீங்கள் எப்படி இந்த ப்ராசஸை படிக்கிறது, இந்த எக்ஸாமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான பல பெர்ஸ்பெக்டிவில் ஃப்ரீக்வெண்ட் கிளாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்தாச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸோடைய அந்த பிளேலிஸ்ட்டு கீழே இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இதில் எங்கெங்கே டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கோச்சிங் போகலாமா போவேணாமா எல்லாத்துக்குமே அதில் வந்து டீட்டெயிலிங்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கும். சரி, செல்ஃப் ப்ரிப்ரேஷனா இல்லைனா கோச்சிங் போகமானு. சரி, கோச்சிங்கே போனால் கூட உங்கள் ஊர்லேயே ஏதாச்சும் சென்டர் இருக்கா, இல்லை சென்னை வர போகிறீங்களா? சரி, சென்னையே வந்தேன்னா கூட இங்கே தங்க போகிறீங்களா, உங்கள் சொந்தக்காரங்க வீட்லையா இல்லை ஹாஸ்டல்லையா? சரி, அதுக்கு எவ்வளோ ஆகும் மாதத்துக்கு, அது நீங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸால் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் கரெக்டாக யோசித்து ஃபஸ்ட்டு ஒரு வைஸ் அனாலிசிஸை கொண்டு வாங்க. எஸ், சில பீப்புள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், நான் ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு சில ஆட்கள் இருக்கீங்க. நீங்களாம் வெல் அண்ட் குட். ஃபார் த நியூ கம்மர்ஸ் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டியது நீங்கள் படிக்கிறத விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பேஸ்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் யோசித்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டான ஒரு வைஸான அனாலிசிஸை பண்ணி முடிங்க. முடித்ததுக்கப்புறமா எங்கே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ட போய் கேட்டாலும் என்சிஆர்டி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்டயும் பல பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே என்னடா என்சிஆர்டின்னு சொல்கிறீங்க, ஏன்டா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான பல கன்ஃபியூஷன் இருக்கும். எங்கேருந்து படிக்கனே தெரியாது. ஸோ நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர்லேருந்து படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஃபுல் டைமாக விட்டு படிக்க ஆரம்பிக்கலாம், இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கலாம். எதுனாலுமே நீங்கள் என்சிஆர்டிஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் காமனான விஷயங்கள் தான். ஸோ இதில் என்ன என்சிஆர்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு என்னன்னே தெரியாது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இண்டிவிஜுவலாக. ஸோ இன்னொன்றுமே வந்துட்டு 10 to 20 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீடியோவாக உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட்டோ அந்த வீடியோக்கு போயிட்டு 1.5x இல்லை 2x ஸ்பீட் வச்சுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதை உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐடியா ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களுக்கும் நாங்கள் வந்துட்டு பதில் சொல்லிட்டேன். லைக் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸுக்கு மேலே தான் ஒரு கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவே என் மைண்டில் வந்து கிரியேட் ஆச்சு. ஓ, இதுக்காக தான் இதை பண்ணுறோம், இது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஐடியா தெரிஞ்சாதான் நம்ம ஒழுங்காக படிப்போம். இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நம்ம எப்பயுமே எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டோம். ஸோ இந்த எக்ஸாம் ஏன் இம்பார்ட்டன்ட், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த ஒரு புக்கை படிக்க போகிறீங்க, என்ன ஒரு மாடலில் யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்துட்டு எப்பயுமே என்னென்னா பயங்கர எந்துவாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம விஷயமாக இருப்பீங்க, டக்குன்னு போயிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுக்குவீங்க. இது என்றைக்குமே நல்லது கிடையாது. எந்தூசியாசத்தை ஃபஸ்ட்டு நார்மலைஸ் பண்ணுங்கள். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிங்க. ஓகே, நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதா, செட் ஆகாதுன்னா யாருக்குமே கிடையாது, எல்லா வேலையும் படிக்க முடியும். பட் நம்ம படிக்கணும்காக அந்த தாக்கம் உங்கள்கிட்ட இருந்துட்டா
பண்ணிட்டா போதும், கண்டிப்பாக உங்களால் படிச்சுக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். அதாவது பிளேலிஸ்ட்டாக நான் போட்டுருவேன். ஒய் டூ, ஹவு டூ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ஒய் டூ அந்த என்ன பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏன் என்சிஆர்டி படிக்கணும், ஏன் வந்துட்டு நான் இந்த ஸ்டாண்டர்ட் சூஸ் ஆஃப் புக்கை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்கும். அதே இது ஹவு டூ அப்படிங்கும் போது எப்படி நான் அதை ஃபாலோ பண்ணுவேன், எப்படி நான் என்சிஆர்டி படிக்க, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கன்சர்ன்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு யாராச்சும் என்சிஆர்டி படிங்கன்னு சொன்னோன்னே 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்ட்னு எல்லா என்சிஆர்டியும் கலெக்ட் பண்ணி படிக்கிறது, அதுவும் படிக்கணும் தான், ஆனால் அதை இனிஷியலாகவே பண்ணாதீங்க. ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் அ ரூல் கால்டு எலாஸ்டிசிட்டி ரூல். அது யார் சொன்னாங்கன்னு தெரியாது, அது என்னோட ரூல் தான். ஸோ இந்த தியரிப்படி என்ன அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு எலாஸ்டிக் பேண்டை கொடுத்துருங்க. இந்த பேண்டை கையில் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேண்டை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அந்த பேண்ட் பிஞ்சுக்கும். இல்லை சரி பேண்டு கொடுத்துருக்காங்கப்பா, சரிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த கொடுத்ததுக்கான யூஸே கிடையாது. அப்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், ஆனால் வைஸாக யூஸ் பண்ணணும். இப்போ அந்த பேண்டை ரொம்ப நீங்கள் அழகுபடுத்தி உங்களோட கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், உங்கள் கைக்கு அது லூஸ் ஆகிடும், உங்கள் கைக்கு ஃபிட்டே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா பெர்செப்ஷனும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம ஸ்ட்ராங்காக இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இழுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 மந்த்துக்காச்சும் கன்சிஸ்டண்ட்டாக இந்த வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பெர்ஸ்பெக்டிவ்காக தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை தவிர இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் என்ன மாதிரி இந்த எக்ஸாம் இருக்கும், இதை நீங்கள் தமிழ் எழுதலாமா வேணாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் வந்துட்டு வீடியோவில் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த சேனலை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு உங்களோட ரொட்டீனை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொட்டீன் அப்படிங்கும் போது யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எந்த எக்ஸாமை நீங்கள் எழுதணுன்னாலும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ நியூஸ் பேப்பர் அப்படின்னு வரும்போது எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த எக்ஸாம் எழுதுவங்க தான்லாம் கிடையாது, எல்லாருமே படிக்கணும். ஆரம்பத்திலே எல்லாரும் என்னென்னா ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்னு சில வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுபடியே படிப்பீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை படிக்கிறத பழக்கமாக்குங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் பேப்பரை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸை டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறமா டெய்லி ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு நியூஸ் பேப்பரை பிரித்து படிங்க. படிக்கும் போது புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் டோன்ட் வரி, யூ ஹாவ் டு ரீட் இட். புரிஞ்சுதோ புரியலையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் டெய்லி அந்த டைமுக்கு அந்த நியூஸ் பேப்பரை திருப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 21 டேஸில் ஹேபிட் ஆகிருக்கும். சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா 21 டேஸில் ஹேபிட் ஆகும், சில டைம் 48 டேஸில் ஹேபிட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்துட்டு 100 டேஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஹேபிட்டே ஆகாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ஹேபிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம். சரி, அப்போ நான் என்ன நியூஸ் பேப்பர் படிக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹிந்து சொல்லுவாங்க, இல்லை இங்கிலீஷில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தினத்தந்தி, தினமணி இந்த மாதிரியான பேப்பர்லாம் வாங்கலாம். தினமணி பெஸ்ட்டு தமிழை, இல்லைனா தமிழ் ஹிந்து கூட பெஸ்ட்டு. இங்கிலீஷில் பார்க்கும் போது நீங்கள் வந்து ஹிந்துக்கு போகலாம், இல்லைனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓரளவுக்கு ஓகே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் காமன் சஜஷன்ஸ். இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா எஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கோங்க. தேவையில்லையா அப்படிங்கிறத பொறுமையாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் மினிட் ஆஸ்பிரன்ஸுக்காக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மிஸ்லீட் ஆகக்கூடாது. நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது வந்துட்டு பிளான் ஃபார் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். லைக் எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே தங்குவீங்க, எப்படி வந்து ஹாஸ்டல் செட் பண்ணுவீங்க, உங்கள் கூட யாரெல்லாம் வராங்க, ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகுவீங்களா, இல்லைனா வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோச்சிங் சென்டரே உங்களுக்கு போதுமா, இல்லை கோச்சிங்கே வேணாம் நான் செல்ஃபாக படிச்சுப்பேன்னு நினைக்கிறீங்களா, ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நீங்கள் நம்ப போகிறீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த பிளானிங்கில் எங்கேயாவது சொதப்பல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்கவே முடியாது. ஹாஸ்டல் செட் ஆகாமல் பல பேர் பல மாதங்கள் படிக்காமல் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஹோம் சிக்காக இருப்பாங்க சிலர்லாம். ஸோ டிட்டர்மினேஷன் வச்சுட்டோம், நம்ம வந்து ஒரு பயணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டிட்டர்மினேஷன் வேணும். ஸோ அதனால் எல்லா ஆஸ்பெக்டையும் உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஒரு செல்ஃப் மேட் டெட்டர்மினேஷன் வேணும். ஏன்னா இதில் உங்களை வந்துட்டு யாரும் புஷ் பண்ணிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. நீ படி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸும் வந்துட்டு பயங்கரமாலாம் புஷ் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஏமா இன்னும் வாங்கலையா போஸ்டிங்க அப்படின்னு கேட்பாங்களே தவிர போய் படி அப்படிலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸு ஈவன் காலேஜில் கொஞ்சம் இருந்த அந்த புஷ்ஷு கூட உங்களுக்கு வராது. ஸோ உங்களுடைய செல்ஃப் மேட்
டிட்டர்மினேஷன் தான் இந்த எக்ஸாமை உங்களை கிளியர் பண்ண வைக்க போகுது. அப்போது உங்கள் டிட்டர்மினேஷன் எந்த அளவுக்கு லாஸ்ட் ஆகணும்னா, இப்போது நீங்கள் இந்த வீடியோ கேட்டு முடிக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த 1 full year 2020 நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 2020 ப்ரிலிம்ஸ் ஜூன் எழுதி, அதுக்கப்புறம் அக்டோபரில் மெயின்ஸ் எழுதி, அடுத்து இன்டர்வியூ எழுதி ரிசல்ட் வரதுக்கு 2021 மே ஆகிடும். அப்போது அது வரைக்குமே உங்களோட இந்த டிட்டர்மினேஷன் உங்களை எங்கேயுமே டீவியேட் பண்ணவே கூடாது. ஐயோ நான் ஏன்டா ஆரம்பித்தேன் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்க, 1 month கூட எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவை, பேஷன்ஸ் அதிகப்படியாக தேவை, எக்கச்சக்கமாக உழைக்கணும். அதுக்கு தயாராக இருந்தால் மட்டுமே இந்த ஃபீல்டை எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு ரொம்ப நான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய கச்சா என்னால் முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒர்க்கை இப்போ நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் எஸ், தமிழ்நாடு போர்டில் படித்த பசங்க 12th நீங்கள் இந்த ஒர்க்கை போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் பீப்புளுக்கு உண்மையாகவே அவங்க லைஃப் டைமில் எக்கச்சக்கமான ஒர்க் இப்போ பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேலை இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது, செம்ம பிஸியாக இருப்போம். வேலைக்கு போகிறவங்க கூட இவ்வளோ பிஸியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்னப்பா வீட்டில் தானேப்பா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. இந்த உலகம் 1000 பேசினாலும் எதையுமே காதில் வாங்காமல் படிக்கிறதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மென்டாலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 yearsக்கு இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு போல் கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்துட்டு எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக, அது டெய்லி கிடையாது, கைடஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட் கிவன் ஓவரால் ஐடியா. இப்போ நான் கொடுத்தது ஓவரால் ஐடியா தான். பட் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கைட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் மேக்ஸிமம் UPSC ஆஸ்பிரன்ஸ், தமிழ் ஆஸ்பிரன்ஸுக்காக வேண்டி எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக முடிஞ்சுக்கும், ஹோப்ஃபுல்லி முடிஞ்சுக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி படிக்கணும், என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, UPSC வச்சு TNPSC எப்படி அட்டன் பண்ணலாம், அண்ட் அதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் UPSC ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு நான் UPSCலாம் படிக்க TNPSCலாம் எழுத மாட்டேன் அப்பெல்லாம் கூட ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸை பற்றி நானே அப்பப்போ சொல்லிடுவேன். ஸோ எந்த எக்ஸாம்னாலும் ட்ரை பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம மேலே ஒரு கனவுகள் இருக்கும், அவங்களுக்கும் ஆசை இருக்கும், தான் பொண்ணு வந்துட்டு IAS ஆகணும், தான் பையன் IAS IPSலாம் பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் அதை தாண்டி அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து வேலைக்கு போயிடணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகளும் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்காகவும் நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சாகணும். உங்களுக்காக அவங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ காலகட்டத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டிய டைம். ஆனால் அதுக்காக நீங்கள் டென்ஷனை எக்காரணத்துக்கும் எடுத்துக்காதீங்க. பட் எக்ஸாம் எழுதினா UPSC தான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் சின்சியராக 1 year UPSCக்காக படித்தாலே போதுமானது UPSC கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த சின்சியாரிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. பட் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் எழுதுங்க, பட் டிவேட் ஆகிட்டே இருக்காதீங்க. UPSCக்காக படிக்கிறீங்கன்னா UPSC எக்ஸாம் தான் ப்ரிடாமினன்ட்டு. நடுவில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதோ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா TNPSC எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக எழுதலாம். ஏன்னா அதுவும் UPSCயும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும் சிலபஸ் வைஸில். நீங்கள் பேங்கிங்கோ இல்லை ரயில்வேஸோ சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்வே எக்ஸாம் இருக்குது, நான் போய் ரயில்வேஸ் எழுதுறேன்னு 1 month or 2 months படிச்சுட்டு எழுதுவாங்க, அது கிளியராக இருக்காது. உடனே SSC வரும், நான் போய் SSC எழுதுறேன் அப்படின்னு அதையும் எழுதுவாங்க. ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் TNPSC எழுதுவாங்க, அப்போ UPSCக்கு அதுவும் கிளியராக இருக்காது. அப்போ 1 yearக்கு மேலே எக்ஸாம்ஸும் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கிளியரான ஒரு பிளான் வச்சுக்கோங்க. UPSCங்கிறது அல்டிமேட் எய்ம் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு சைடில் ஒரு எக்ஸாம்ஸை எழுதுங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கும் ஆசை இருக்கும், குழந்தை வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். பட் நமக்கு கிடைச்ச டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு 1 year டைம் கிடைக்குது அப்படின்னா வேறு லெவல் தான். ஸோ அந்த டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நம்மளை பல பேர் வந்து யோசிப்பாங்க. UPSCயில் எத்தனை பேர் உள்ளே வந்து படிக்க வராங்களோ அதில் பாதி பேர் அதுக்கு அடுத்த வருஷமே வெளியில் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் டிட்டர்மைண்டாக இருந்தீங்க அப்படின்னா போஸ்டிங் உங்களை வந்து சேரும். அண்ட் நிறைய மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளை சுற்றி, அதை எல்லாத்த பற்றியும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள், we can solve it. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ NCERTஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், 4-5 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அடுத்த 4-5 நாளைக்கு உங்களோட எல்லா அனாலிசிஸும் முடிச்சுட்டு ஒரு டிட்டர்மைண்டான ஒரு மைண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் இதில் இதுக்கு மேலே எப்பப்போ வீடியோஸ் வந்தாலும் அந்த பிளேலிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 to 10 daysக்குள்ளே ஒரு வீடியோ வர மாதிரி நான் பார்த்துக்கோங்க. ஜூன்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபைனல் இயராக இருந்தால் இந்த ஃபைனல் இயராக கொஞ்சம் என்ஜாய்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்துலாம் படிக்காதீங்க, ஏன்னா திரும்ப காலேஜ் லைஃப்லாம் வரவே செய்யாது. ஸோ ஹாப்பியாக படிங்க, ஈஸியாக படிங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸி தான்.
டோன்ட் வரி, நீங்கள் வேலைக்கு போய்ட்டும் படிக்கலாம், போகாமையும் படிக்கலாம், உங்களுக்கு எதுனாலும் பாசிபிள். ஸோ எல்லாத்த பற்றின அந்த விஷயங்களும் கீழே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது செட் ஆகுதுங்கிறத கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கி எடுக்க போக அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த எக்ஸாம் முடித்து போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகணும். சொல்லப்போனால் உங்கள் லைஃபுக்கும் இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஆம்பிஷன் இஸ் த பாத் டு சக்ஸஸ், persistence is the vehicle which you arrive in. ஸோ உங்களுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கான பாத்து. ஆனால் அதில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு தேவை மிக அதிகப்படியான ஒரு பேஷன்ஸ். ஸோ அந்த பேஷன்ஸையும் அந்த பர்சிஸ்டன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். கண்டிப்பாக சொல்கிற அளவுக்கு இது ஈஸியாக கிடையாது. 2 years அப்படிங்கும் போது சம்வேர் ஆகும் 700+ 800+ டேஸ், 800 நாட்களில் பாதி நாட்கள் உங்களுக்கு வந்துட்டு சோகத்திலே முடிஞ்சு போயிடும். நான் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் குழப்பத்திலே பாதி நாட்கள் இருக்கும். பட் என்ன நடந்தாலும் யூ ஹாவ் டு ப்ரொசீட். உங்களால் பறக்க முடிஞ்சால் பறங்க, இல்லை அப்படின்னா ஓடுங்க. ஓட முடியாட்டி தவழ்ந்தாது போங்க, இல்லை தவழக்கூட முடியல அப்படின்னாலும் உங்கள் பாடி கொஞ்சமாச்சும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருந்தால் தான் நம்மளால் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆசைப்படுற விஷயத்தை அடைய முடியும். ஸோ எக்கச்சக்கமான கஷ்டங்கள் வரும், எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். பட் வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய பர்சிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்க போகுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி திங் டு சே ப்ளீஸ் டு சே மீ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் உங்கள் கூட படிக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.